நீ இப்படி உட்காந்துக்கிறது பாக்குறப்ப கேவலமா இருக்கு. வணக்கம். மீண்டும் மற்றொரு உண்மை நலசல் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஈரானிய அதிகாரிகள் நீண்டகால மோதலுக்கு தயாராக இருப்பதாக தொடர்ந்து கூறி வருகின்றனர். ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை பயன்படுத்தி அமெரிக்க இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைப்புகளை பலவீனப்படுத்துவதாகவும் பிராந்தியத்தில் அவர்களின் நிதி மற்றும் தளவாட செலவுகளை அதிகரிப்பதாகவும் தெரிகின்றது. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் வழக்கமான இராணுவ மேலாதிக்கத்தை எதிர்கொள்ள உருவாக்கப்பட்ட ஈரானின் நீண்டகால சமச்சீரற்ற போர் கோட்பாட்டை பிரதிபலிப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஈரானுக்குள்ளும் உலகளவிலும் இந்த மோதலின் விளைவாக ஏற்படும் பொருளாதார விளைவுகள் போர் எவ்வளவு காலம் நீடிக்க முடியும் என்பதை தீர்மானிப்பதில் ஒரு தீர்க்கமான பங்கை வகிக்கக்கூடும். ஈரானிய அதிகாரிகள் நாடு ஒரு நீண்ட மோதலுக்கு தயாராக இருப்பதாக தொடர்ந்து கூறி வருகின்றார்கள். இது நீண்ட போருக்கு ஏற்ற வகையில் தயார் நிலையில் ஈரான் இருக்கின்றது என்ற செய்தியை வெளிப்படுத்துகின்றது. உச்ச தேசிய பாதுகாப்பு ஆணையகத்தின் செயலாளர் அலி லாரிஜானி மார்ச் 2ஆம் தேதி ஈரானின் நீண்டகால மோதலுக்கான தயார் நிலையை அறிவித்திருந்தார். அப்போது அமெரிக்காவை போலன்றே ஈரான் ஒரு நீண்ட போருக்கு தன்னை தயார்படுத்திக் கொண்டுள்ளது என்று சொல்லி அவர் கூறியிருந்தார். அத்தோடு பேச்சுவார்த்தைகளுக்கான வாய்ப்பையும் அவர் நிராகரித்திருந்தார். ஆக்கிரமிப்புக்கு ஈரானின் பதிலடி ஒரு குறிப்பிட்ட காலக்கெடுவால் கட்டுப்படுத்தவில்லை எனவும் மோதல் பல மாதங்கள் அல்லது அதற்கு மேலும் தொடரக்கூடும் என்றும் அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள். நாங்கள் நிச்சயமாக போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை, ஆக்கிரமிப்பாளரை தண்டிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற சபாநாயகர் கூறியும் இருந்தார். ஈரான் இஸ்ரேலுடன் இருப்பை தக்க வைப்பதற்கான போரில் ஈடுபட்டுள்ளது என்றும் அவர் வலியுறுத்தியும் இருக்கின்றார். பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஈரானால் எதிர்பார்ப்பதை விட பல மடங்கு நீண்டகாலம் தாக்குதலுக்கு எதிரான பாதுகாப்பை தக்க வைத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி தெரிவித்திருந்தார். ஈரான் தன்னுடைய ஆயுதங்களை பயன்படுத்தும் விதத்தை மிக கவனமாக கட்டுப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறியிருக்கின்றார். தனது மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உடனடியாக பயன்படுத்துவதற்கு பதிலாக தனது மேம்பட்ட ஆயுதங்களில் சிலவற்றை போரின் பிந்தைய கட்டங்களுக்காக சேமித்து வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அட்ரிஷன் என்ற உத்தியை ஈரான் பயன்படுத்துவதாக சில நிபுணர்கள் கூறுகின்றார்கள். இதன் பொருள் விரைவாக வெற்றி பெறுவதற்கு பதிலாக காலப்போக்கில் எதிரியை மெதுவாக பலவீனப்படுத்த முயல்வதாகும். இஸ்ரேலிய இலக்குகள் மற்றும் பிராந்தியத்தில் இருக்கின்ற அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது தொடர்ந்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஈரான் ஏவுகின்றது. இந்த தாக்குதலில் பல இலக்குகள் குறிவைக்கப்படுகின்றன. முதலாவதாக அவை அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி உள்ளே நுழையும் ஏவுகணைகளை தடுக்க கட்டாயப்படுத்துகின்றன. MIM 104 பேட்ரியாட் தாட் போன்ற அமைப்புகள் மிகவும் மேம்பட்டவை, ஆனால் அவை மிகவும் விலை உயர்ந்தவை மற்றும் எண்ணிக்கையில் குறைவாகவே இருக்கின்றன. பெரும்பாலும் தாக்குதலை நிறுத்த பயன்படுத்தப்படும் ஏவுகணைகள் அவை அளிக்கும் ட்ரோன்கள் அல்லது ஏவுகணைகளை விட அதிக விலை கொண்டவை. இரண்டாவதாக தொடர்ச்சியான தாக்குதல்கள் எதிரியின் ஆயுத விநியோகம், போக்குவரத்து அமைப்புகள், இராணுவ தயார் நிலையில் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடும். மோதலின் முதல் வாரத்துக்குள் அமெரிக்க படைகள் ஏற்கனவே அதிக எண்ணிக்கையிலான துல்லியமான ஆயுதங்கள் மற்றும் பாதுகாப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி வருவதாக செய்தி கூறுகின்றது. ஈரானிய அதிகாரிகள் தங்கள் ஆயுத விநியோகம் நீண்ட காலம் நீடிக்கும் என்கின்றார்கள். தற்போதைய விகிதத்தில் குறைந்தது 6 மாதங்களுக்கு தங்கள் இராணுவம் அதிக தீவிரம் கொண்ட போரை தொடர முடியும் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். ஈரானிய தளபதிகள் தங்கள் ஏவுகணைகள் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டு பல உற்பத்தி தளங்களில் அதிக எண்ணிக்கையில் சேமித்து வைக்கப்பட்டு இருப்பதாக கூறியும் இருக்கின்றார்கள். இதன் காரணமாக ஈரான் காலப்போக்கில் அதன் தாக்குதல்களை பரவலாக்கி வருவதாக தெரிகின்றது. இது அதன் எதிரிகளை ஒரே ஒரு பெரிய தாக்குதலை எதிர்கொள்வதற்கு பதிலாக தொடர்ந்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கு கட்டாயப்படுத்துகின்றது. இந்த உத்தி ஈரான் பல ஆண்டுகளாக உருவாக்கி வரும் இராணுவ அணுகுமுறையின் ஒரு பகுதியாகும்.
ஈரான் ஈராக் இடையிலான போருக்கு பிறகு ஈரான் சமச்சீரற்ற போருக்கு தயாராகும் வகையில் அதிக அளவில் முதலீடு செய்தது. இந்த வகையான போர் பாரம்பரிய வழியில் போராடாமல் வலுவான இராணுவங்களுக்கு சவால் விடக்கூடிய முறைகளில் கவனம் செலுத்துகின்றது. ஒரு வலுவான எதிரியை நேரடியாக தோற்கடிப்பது அவர்களின் இலக்கு அல்ல, மாறாக போரை நீண்டதாகவும் செலவுமிக்கதாகவும் கடினமானதாகவும் அவர்களுக்கு மாற்றுவதே ஆகும். ஒரு நீண்ட போர் ஈரானிலும் உலகெங்கிலும் கடுமையான பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். அதில் முக்கிய கவலை எரிசக்தி விநியோகம். உலகின் எண்ணெயில் பெரும்பகுதி பொதுவாக ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்கின்றது. இது உலகளாவிய எண்ணெய் வர்த்தகத்தில் 1/5 என்று தெரிவிக்கப்படுகின்றது. போர் ஒரு வாரத்துக்கு முன்பு தொடங்கியதிலிருந்து இந்த குறுகிய பாதை வழியாக கப்பல் போக்குவரத்து கிட்டத்தட்ட நின்றுவிட்டது. இது உலகளவில் மக்கள் மற்றும் தொழில்களுக்கான எண்ணெய் மற்றும் எரிபொருள் விலைகளை உயர்த்தக்கூடும். பாதுகாப்பு அச்சங்கள் மற்றும் மூடப்பட்ட வான்வெளியும் இந்த பகுதியில் வர்த்தக பாதைகளை பாதிக்க தொடங்கியும் இருக்கின்றன. ஈரானுக்குள்ளும் பொருளாதார அழுத்தம் உள்ளது. பல ஆண்டுகளாக சர்வதேச தடைகளால் அந்த நாடு ஏற்கனவே பலவீனமடைந்துள்ளது. அரசாங்கம் இராணுவத்துக்கு அதிக பணம் செலவிட வேண்டியிருப்பதாலும் தேசிய நாணயம் நிலையற்றதாக இருப்பதாலும் வர்த்தகம் மற்றும் சேவைகள் சீர்குலைவதாலும் போர் ஏற்கனவே நிலவும் நிலைமையை மேலும் கடினமாக்குகிறது. போர் நீண்டகாலம் தொடர்ந்தால் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் எனவும் நாட்டுக்குள் பொதுமக்களின் கோபம் அதிகரிக்கக்கூடும் எனவும் கூறும் நிபுணர்கள் இது நாட்டின் ஸ்திரத்தன்மையை அச்சுறுத்தக்கூடும் என்று எச்சரித்திருக்கின்றார்கள். ஈரான் அரசாங்கம் குடிமக்களை போர் முயற்சிகளை ஆதரிக்க ஊக்குவித்திருக்கின்றது. பாதுகாப்பு மற்றும் போர்க்கால நடவடிக்கைகளுக்கு உதவுவது ஒரு தேசிய கடமை என்று கூறி அரசுக்கு பொதுமக்களின் ஆதரவை தக்க வைத்துக் கொள்ள முயல்கின்றது. போர் நீண்டகாலம் தொடர்வது அனைத்து தரப்பினருக்கும் அரசியல் அபாயங்களை பெரிதாக அதிகரிக்கும். குறிப்பாக வளைகுடா பிராந்தியத்தில் உள்ள நாடுகள் கவலை கொண்டிருக்கின்றன. ஈரான் இந்த பகுதியில் ஆக்கிரமிப்பாளர்கள் சொத்துக்கள் மற்றும் தளங்கள் என்று தான் அழைப்பதை குறிவைத்து வருகின்றது. இதன் காரணமாக பல வளைகுடா நாடுகள் இந்த மோதல் ஒரு பெரிய பிராந்திய போராக மாறி கடுமையான பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அஞ்சுகின்றனர். இந்த நாடுகளில் சில ராஜ்ய ரீதியிலான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க அழைப்பு விடுத்திருக்கின்றன. அதே நேரத்தில் போர் பிராந்தியத்தில் அரசியல் உறவுகளை மாற்றக்கூடும். சில அண்டை நாடுகள் ஈரானின் எதிரிகளாக மாறக்கூடும். ஈரானை பொறுத்தவரைக்கும் போரை தொடர்வது என்பது அதன் இராணுவ திட்டங்களை அதன் பொருளாதாரத்தை நிலையானதாக வைத்திருப்பது மற்றும் உள்நாட்டில் ஆதரவை பேணுவது ஆகியவற்றுடன் சமநிலைப்படுத்தப்பட முயல்வதாகும். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை பொறுத்தவரைக்கும் சவால்கள் வேறுபட்டவை. அவர்கள் தங்கள் இராணுவ நடவடிக்கைகளை தொடர வேண்டும். அதே நேரத்தில் ஒரு நீண்ட போரின் நிதிச்சுமை, அரசியல் அழுத்தம், உலகளாவிய விளைவுகள் ஆகியவற்றையும் கையாள வேண்டும் என்று சொல்லியும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி இருக்க உலகளவிய ரீதியில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.